காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்படி யாராவது கேட்ற மாட்டாங்களா? இப்படி யாராவது நமக்கு கேட்கறக்கு ஆள் இருக்கா? இப்படி யோசிக்கக்கூடிய அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்ப சிம்ம ராசிக்கு யாரும் இல்லையான்னு கேட்டாக்கா எல்லாரும் இருக்காங்க. அதே போல எல்லாருக்கும் இவங்க இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா யாருமே கிடையாது, உதவிக்கு யாருமே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, உப்புக்கும் உதவ மாட்டாங்க, ஊறுகாய்க்கும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சிம்மத்திற்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது, யாரும் துணை நிற்க மாட்டாங்க. இப்படி இருந்துமே சிம்மம் எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கிறது என்னன்னா, நான் யார்கிட்டையும் நிக்கல, நான் யாராலையும் வாழல, இதனால யாருக்கும் அடிபணியணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன நீ நல்லதுன்னு சொன்னாலும் சரி, என்ன நீங்க கெட்டதுன்னு சொன்னாலும் சரி, என்ன புகழ்ந்து பேசினாலும் சரி, என்ன புறக்கணிச்சாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இதுதான் சிம்மம். அட ரொம்ப திமிர் பிடிச்சவங்க போல அப்படின்னு நினைப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கிராமப்புறத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி பேசி பேசியே உன் நாக்கு அழுகித்தா போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மத்தை யாராவது சொன்னீங்கன்னா உங்க நாக்கு அழுகி போகக்கூடிய அளவுக்கு தான் சாபம் சேரும்னே சொல்லுவேன். ஏன்னா இவங்க மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க, ஆழமா யோசித்து முடிவே எடுப்பாங்க. இவங்க கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த நன்றியை என்னைக்கும் மறக்காதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. நீங்க சொல்லலாம், சிறிதளவு நீங்க உதவி பண்ணிருக்கலாம், இல்ல எதிர்பாராத வகையில நீங்க கூட யாராவது செய்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இவங்க தேடி போய் ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம இந்த விஷயத்த நீங்க எனக்கு பண்ணிட்டீங்க, அது எனக்கு சாதகமா இருந்துச்சு, அதனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேங்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஆனா இவங்க கிட்ட எல்லாரும் உதவிகளை வாங்கிக்கிட்டு இவங்களை புறக்கணிச்சு பேசுறது, இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்றதுக்கு திட்டமும் போட்டுட்டு இருக்கலாம். ஆனா எதை பத்தியுமே சிம்மம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், துரோகம் பண்ணவங்களுக்கும் தெரியும், துரோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும், துரோகம் பண்ண போறவங்க யாருங்கிறதும் தெரியும். இருந்தாலும் உங்க எல்லாரையும் தண்டிக்கிற நேரம் எனக்கு வந்தா வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மம் நடந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு முன்னேறக்கூடிய தன்மை உடையவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. தலைமை பண்பு கொண்டவங்க தான். தன்னை நம்புறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்கள கை தூக்கி விடக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இதே நேரத்தில் தன்னை புறக்கணித்தவர்களையும் சரி, தன்னை எதிர்த்தவங்களையும் சரி இந்த சிம்மம் ஒருபோதும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன தேவையா செஞ்சுட்டு போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தேவைகளை செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா பழையபடி ஒட்டிக்கலாம், உரசிக்கலாம், நட்பு பாராட்டலாம், உறவு கொண்டாடலாம், இந்த மாதிரி எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய ஒரு நபரால இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உருவாகி இருக்கு. சிம்ம ராசிக்கு நீ தொட்டது எல்லாமே வெற்றிங்க. அதாவது உங்களோட கை கொடுக்கக்கூடிய அந்த நபரால தான் இனி நீங்க நல்லா இருக்க போறீங்க. அது யாருமா, என்ன சொல்ற, யாரு அந்த நபர், எங்க வீடு தேடி வருவாங்க, சொந்தமா பந்தமா ஃப்ரெண்ட்ஸா, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, இப்படி யோசிக்க கூடிய நிலையில ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் விளக்கமா சொல்றேன். அதாவது 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு குரு இந்த 2 கிரகங்களும் இவங்களுடைய நிலையை மாற்றுவதன் காரணமா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது. இப்போ நவ அப்படின்னா என்னங்க? 9 கிரகங்களுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா கூட, இல்ல ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கூட, இதனால பெரிய பிரச்சனை நாளைக்கு உசுரே போகுதுங்கிற பிரச்சனை கூட இப்ப தவிச்சிட்டு இருந்தா கூட, இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது முற்றிலும் அதை அதிர்ஷ்டமா மாத்தி கொடுக்கும். அதாவது இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறக்க போகுது. அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள்
ஒவ்வொன்றும் ஒரு ராசியில இருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும். அம்மா ஏதாவது தெரிஞ்சுதாம்மா, திரும்ப திரும்ப சொல்லாதம்மா, வேற ஏதாவது நல்லதா சொல்லு, டக்குன்னு சொல்லு பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. அதே மாதிரி இந்த ராசி மாற்றம்ங்கிறது சுபயோகத்தையும் கொடுக்கும், ராஜ யோகத்தையும் கொடுக்கும். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா ஆமா அதெல்லாம் நடக்குது, டக்குன்னு சொல்லுமா, நாங்கெல்லாம் டைம் இல்லை, இப்படிதான் சிம்மம் கொஞ்சம் மாதிரி டென்ஷன் ஆயிருவீங்க. ஏன்னா காரணம் ரொம்ப அழுத்து போச்சு, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தெளிவா சொல்றேன், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, நீங்க எந்த தெய்வ வழிபாடு செய்யணுங்கிறத கூட தெளிவா பார்த்துடலாங்க. அதாவது இந்த வருஷத்துல நிழல் கிரகமான ராகு பகவான் 2025 மே மாதம் 18 மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறாருங்க. சோ கும்ப ராசியில ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாருன்னா மிதுன ராசிக்குள்ள போறார். இதனால ராகு மற்றும் குருவுடைய நிலையினால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது. இது சாதாரணமா இப்ப உருவாகிறது, வருஷம் உருவாகிறது இல்ல, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இப்படி கிடையாதுங்க. 500 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பே உருவாகி இருக்கு. ஒரு சாதாரண அதிர்ஷ்டம் இல்ல, 9 நவகிரகங்கள் எப்படி வேணா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். முற்றிலும் அது அதிர்ஷ்டமா மாறுங்க, முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக நிற்கும். அனைத்துலையுமே இந்த ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா சொந்தமா தொழில் செய்கிறவங்க, உத்தியோக பணியில இருக்கவங்க, என்ன வேலை செய்தாலும் சரி, எந்த துறைகளில் நீங்க வேலை செய்தாலும் சரி, நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க. மேலும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, இந்த யோகங்கள் உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கொடுக்கும். மேலும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உறவு வலுவா இருக்கும். வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிதி நிலை சிறப்பா இருக்கும். சிலர் புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்க போகுது. அதாவது உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் எப்படி உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிறாரோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் வெளிச்சம் தரக்கூடியதா இந்த ராஜயோகம் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க. அரசாங்க பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, தேர்வு எழுதிட்டு இருக்கீங்களா, இப்ப கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி நிதி நிலையில நல்ல உயர்வு இருக்கு. சிலர் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் பிரபலமாகுவீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு, சிக்கிய பணம் கூட கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் யாராலைங்க? ராகு மற்றும் குருவினால. ராகுவுடைய அமைப்பும் குருவுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். பணம்லாம் உங்க கையில இருந்து ஒருத்தர் கைக்கு போனா திரும்ப கிடைக்காது பொதுவாவே. ஆனா இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இப்ப கிடைக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக நிக்கிறாருன்னு புரியுதுங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்லது மட்டுமே செய்து பழக்கப்பட்டவர். ஆனா ராகு பகவான் அப்படி இல்லைங்க. அதாவது நம்மளே பல பதிவுகள்ல சொல்லி இருக்கோம், ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியா குணங்கள் கிடையாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, யார் கூட சேர்றாங்களோ அவங்களுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப குருவுடைய சேர்க்கையில இருக்கிறதுனால குரு என்ன பண்ணுவார்? நல்லது மட்டுமே செய்ய பழக்கப்பட்டவர். குரு உங்களுக்கு ஒரு 1000 கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த ராகு பகவான் என்ன பண்றாரு? பக்கத்துல ஒரு ஜீரோவை போட்டு உங்களுக்கு அதை 1,00,000 மாதிரி மாத்தி கொடுத்துருவாருங்க. அப்ப பல மடங்கு லாபம் தானங்க, புரியுதுங்களா? சோ இப்படிப்பட்ட குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை முழுமையா கொடுக்க போறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மே 14 பிறகு வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்காக போறேன், இல்ல தொழிலுக்காண்டி போறேன், இல்ல படிப்புக்காக போறேன், முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்.
அதுவரை ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்குது, மனசுக்கு அமைதி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. இந்த அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கைங்கிறது செழிப்பா இருக்க போகுதுங்க. வேலையிலும் சரி, சுயமா தொழில் செய்யறோம், வணிகம் பண்றோம், இல்ல ஏதாவது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம், ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே உயர்வு உண்டு, முன்னேற்றம் உண்டு. எனக்கெல்லாம் வேலையே இல்லம்மா, நான் எல்லாம் என்ன பண்றது? முயற்சி பண்ணுங்க, உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறேன், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தான் நான் இருக்கேன், ஆனால் பேருக்கு தான் இருக்கேன், பெருசாக மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை, புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எண்ணங்கள் எல்லாமே இப்போ முயற்சி பண்ணுங்க, சாதகமாக முடியும். அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகளில், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பங்கு வர்த்தகம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஏற்கனவே செய்த பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இப்போ நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை தொடர்பா ஒரு குறுகிய தூர பயணமோ இல்ல நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில் அமையும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, பணம் அப்படிங்கிறது உங்க கையில புரள போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல சேர்த்து சொல்லணும்னா, தெளிவா சொல்லணும்னா, சிம்ம ராசிக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பணம்ங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே காரிய வெற்றி கிடைக்கும். புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரெல்லாம் புதுசா வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க. உங்களுடைய அசாத்திய துணிச்சல்னால மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை கூட சாதாரணமா செய்து முடிக்க போறீங்க. சாதனையாளர்களாக வளம் வருவீங்க. மறக்க முடியாத விதத்துல அரசு வழிகளில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். முக்கியமானவங்க கிட்ட பேசுறப்ப உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது காப்பாத்தி மற்றவங்க கிட்ட பேரும் புகழும் கொடிகட்டி பறக்க விடுவீங்க. உங்ககிட்ட மற்றவங்க சொன்ன ரகசியங்களை காப்பாத்துவீங்க. இதனால சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, வேலை இடங்கள்ல நல்ல மதிப்பு பெற போறீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட பணம் பெற்றவங்க நன்றி இல்லாம நடந்துப்பாங்க. அதை பெருசா மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உடல் உபாதைகள் மீது கவனம் வச்சுக்கோங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா பெருசா மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவோட எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல பலன்களை ஈஸியா பெறக்கூடிய அற்புதமான நேரம். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, மனநிறைவுக்கு குறைவு இருக்காது. அதே மாதிரி மறைமுக வருமானங்கள் பெருகும். சிலர் விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்துல இருந்து விலகி சொந்தமா தொழில் செய்யறதோ வியாபாரம் செய்யறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கும். வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். இதனால மகிழ்ச்சி கூடும். சிலர் வெளியில இருந்துகிட்டே அடிஷனலா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உபரி வருமானத்திற்கு வகை செய்து கொள்ள போறீங்க. அதுவே சொந்த வீடு இல்லாதவங்க உங்களுடைய பல நாள் கனவான சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த வீடு கட்டி குடியேற போறீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகிக்கிட்டே போகும். மகிழ்ச்சி கூடும். சொந்தமா வியாபாரம் பார்க்குறோம், தொழில் செய்யறோம்னாக்கா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட ஆதரவுங்கிறது தொடர்ந்து நல்ல முறையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்வதன் மூலம் புதிய கஸ்டமர்ஸ் கூட உங்களை நாடி வருவாங்க. நீங்க வியாபாரம் கடைகளை விரிவுபடுத்துவீங்க. வேற ஒரு புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிகமான கிளைகளை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுல இருந்து இந்த வாடகையிலிருந்து தொழில் சொந்த கட்டிடத்துக்கு மாறுங்க. ரெண்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொந்தமாக கட்டிடம் ஆரம்பித்து அதில் உங்கள் வியாபாரத்தை பண்ணுற அளவுக்கு முன்னேற போகிறீங்க. அதே மாதிரி அதிக அளவில் பொருட்களை இருப்பு வைக்காமல் அழகாக நஷ்டம் ஏற்படாமல் வியாபாரத்தை கச்சிதமாக செய்ய போகிறீங்க. இதனால் முழு மனநிறைவோடு திருப்திகரமாக ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி வருமானத்தில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாக விலக போகுது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய அதிகமான கையிருப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில கிடைக்கும். இதோட நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்தா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒப்பந்தங்களா இருக்கட்டும். சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களா இருந்தீங்கன்னா மனைவியின் பெயர்லையும், இதுல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவரோட பெயர்லையும் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க. அதே மாதிரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வாய்ப்புகளை தேடி
நீங்க பல பேரை சந்திச்ச நிலை மாறி இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க பல பேர் உங்களை தேடி வருவாங்க. பல முன்னணி நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க டைம் இல்லாம உழைக்க போறீங்க. உங்களுடைய திறமைகள் முழுவதுமே வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில அபிமானத்தையும் ஆதரவையுமே பெருவாரியாக பெற போறீங்க. உங்க பெருமையும் சரி புகழும் சரி நாடெங்கும் நல்ல முறையில் பரவ போகுது. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலை உண்டாகுது. இதுவரைக்கும் உங்ககிட்ட பகை காட்டிட்டு வந்த சக கலைஞர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில அதிக மதிப்பெண்களை பெற்று டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விளையாட்டு சரி போட்டியிலையும் சரி பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. அயல் நாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்காக படிப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய சுயநலம் இல்லாத தொண்டர்களுடைய பாராட்டுகளும் குவையுங்க. மேலிடத்துல நல்ல மதிப்பை பெற போறீங்க. செல்வாக்கு உயரப்போகுது. செல்வாக்கு தனித்துவமா சூப்பரா இருக்க போறீங்க. சொல்வாக்கு வேற லெவல்ல இருக்க போகுது. உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தர போகுதுங்க. பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு கணக்குல வருமானம்ங்கிறது பல மடங்கு பெருகும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இப்படி உங்களுடைய வசதிகளுக்கு குறைவில்லாத மகிழ்ச்சியில திளைச்சு நிக்க போறீங்க. இதை தாண்டி பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. உங்க பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தாருடைய முன்னேற்றத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் பெரும் அளவில் பாடுபடக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தார்கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும். அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை வெளியில தெரியாம பார்த்துக்கிறது, பக்குவமா சமாளிக்கிறது நீங்களாதான் இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உறவுக்காரர்களுடைய வருகைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கும். அதே மாதிரி சிலர் மனம் போல மாங்கல்யத்தை பெறுவீங்க. அதே மாதிரி உங்களால உங்களுடைய கணவருக்கு பிறந்த வீடு துணையா இருக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மகம் நட்சத்திரம் மனசுல பல்லாண்டு காலமாக திட்டமிட்டு வந்த எல்லாமே இப்ப நடைபெற போகுது. ஆனா பெரும்பாலும் சிம்ம ராசிகளுடைய கனவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? பல நாள் கனவு, பல வருஷ கனவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? வீடு வாங்கணும், மனை வாங்கணும்னு இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே நடக்குங்க. ஏற்கனவே சொந்த வீட்டில் இருந்தா கூட சரிங்க, கூடுதலா வீடு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை துணை பெயர்ல தான் வாங்குவீங்க. குடும்பத்துல எல்லா வகையிலுமே குதூகலத்துக்கு குறைவே இருக்காது. மற்றவங்க சொல்லுவாங்க, அடடா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி அதே மாதிரி தனவரவிற்கு எதிர்பார்த்த தனவரவிற்கு தடை இருக்காதுங்க. உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அதே மாதிரி உடல்நிலை சீரா இருக்கு. மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெருமைங்கிறது பன்மடங்கு பெருக போகுது. பூர நட்சத்திரம் தொழில் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பணப்புழக்கத்துல திருப்திகரமான நிலை இருக்குது. குடும்பத்தார்கிட்ட அவங்களுடைய தேவைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வச்சு சந்தோஷப்பட போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடத்தி முடிக்க போறீங்க. எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க. அதே மாதிரி உங்களை பிரிந்து சென்ற உறவுக்காரங்க திரும்பி உங்ககிட்ட சேர்வாங்க. மற்றவங்களுக்கு பெரும் அளவில் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில தனவரவு தாராளமா இருக்கும். அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழக்கூடிய நிலை இருக்கு. மற்றவங்களுக்கு நீங்க உறுதுணையாக இருந்து ஊக்குவிப்பீங்க. பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு அலுவலக விஷயங்கள்ல பெரும் அளவிலான நட்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். வியாபாரம் பெருகும். கடித போக்குவரத்து நன்மையை கொடுக்கும். மேலும் பெருமளவு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? இப்ப
வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே சிம்மத்திற்கு சிறப்பாக தான் இருக்கு இல்லையா? இந்த சிறப்பான பலன்கள் நிலைச்சு இருக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தெரிஞ்சுக்கலாமா? பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்யற மாதிரியே சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டுங்க வில்வ மாலை கட்டி சிவபெருமானுடைய பேர்லேயே அர்ச்சனை செய்து அந்த பிரகாரத்தை 11 முறை வலம் வருவதனால, அதுவே பிரதோஷ காலங்களில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வணங்குவதனாலையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையே கொடுப்பாருங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து, அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி தினமும் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். நிலைத்த நீடித்த செல்வம், செல்வா கிடைக்க பெறுவீங்க. இதோட உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறையில பார்த்தோம்னா ஞாயிறு, செவ்வாய், தேய்பிறையில ஞாயிறு மற்றும் வியாழன். ஸோ இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். இதோட 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசித்து வருவதனாலையும், தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு உதவி செய்வதனாலையும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மழையளவு கஷ்டமும் பனி போல விலகுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகள்ல நீங்க 2வது சொன்ன பரிகாரத்தை தவிர்த்து விட்டாலும் முதல்ல சொன்ன அந்த சிவன் வழிபாடுங்கிறது உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கி பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். மனசுல வச்சுக்கோங்க. சொல்ல போனா இந்த நவ பஞ்ச ராஜ யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த சங்கடத்தையுமே முழுமையாக நீக்கி முழு அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையுமே உங்களுக்கு கொடுக்க போகுது. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சீரும் சிறப்புமா சிறகடிக்க போகுதுங்க. நன்றிங்க.